ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீரியஸான ஹெல்த் இஷ்யூலேருந்து நான் எப்படி ரெக்கவரி ஆனேன், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னலாம் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் எனக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் என்னோடய பேட் ஹேபிட்ஸை வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறமா ஈவினிங் வந்து அதாவது என்ன ஃபங்க்ஷன்னா நாமகரணம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தோம். அதாவது போத் ட்வின்ஸு நாமகரணம் ஃபங்க்ஷன், ஒரு பாய் ஒரு கேர்ள் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock பார்த்திங்கன்னா கருப்பன் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நல்லா மசாலா டீ போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வேலையை கண்டினியூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock எழுந்திருந்தேன். ஏன் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நான் வந்து வீடியோஸ் எடுக்கணும் ப்ளஸ் எடிட்டிங் பண்ணணும். அதனால் 4 o'clock எழுந்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். இந்த கருப்பு கவுனி அரிசி ஏன் நான் வந்து மார்னிங் வந்து ஹேபிட்டில் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ரொட்டீனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டேன். சுகர் வந்து வராமல் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சுகர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சுகர் வந்து நார்மல் தான். பட் ஹீமோக்ளோபின் வந்து பார்த்திங்கன்னா 9.9 இருந்துச்சு. அது வந்து டாக்டர் வந்து இது பத்தாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா 11.9 வந்து 2 வீக்ஸில் எப்படியெல்லாம் நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த அரிசி சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது எந்த கிருமி நம்ம பாடியில் இருந்தாலும் அதை வந்து எப்படி நம்ம தாக்கி நம்ம உடம்பு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரிசி வந்து அவ்வளோ சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட் அரிசின்னு சொல்லலாம். நான் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வந்து கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா கஞ்சி இது குடிச்சிருவேன். அடுத்த நாள் சாலடு, அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் வந்து பழுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடை, பருப்பு அடை, ஒரு நாள் வந்து பச்சைப்பயிறு தோசை. அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் தான் இட்லின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்ரெடி வந்து தைராய்டு இருக்குது அவங்களுக்கு. ஸோ நான் அதை வந்து சேமாக வச்சுக்கணுறதுக்காக இந்த மாதிரி டயட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா மார்னிங்கை வந்து நல்லா இதில் ஒரு பவுடர் ஆட் பண்ணுவேன். என்னன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியா, அப்புறமா மிளகு, சீரகம், வெந்தயம். இது எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, தனியா வந்து பாடியை வந்து நம்ம குளுமைப்படுத்தும். அது வந்து தைராய்டுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தனியா ஆட் பண்ணேன். வெந்தயம் வந்து நம்ம சர்க்கரை அளவை உடம்புலேருந்து குறைக்கும். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு வந்து நம்ம சாப்பிடும்போது எதனா கிருமி நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காகவும், சீரகம் வந்து நம்ம ஜீரகத்தன்மையாக வந்து ஜீரணத்தன்மையை அதிகப்படுத்தும். அதனால சீரகம், இது 4 சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வாட்டி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதில் இன்க்ளூட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா அந்த பவுடரை சொல்லுங்கள், நான் தனியாக போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் கஞ்சியோ சாலடோ குடிச்சிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரியும். சுகரே உங்களை எட்டி பார்க்காது அந்த மாதிரி. அப்புறமா பருப்பு அடைக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்து பச்சைப்பயிறு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப்பு பொட்டுக்கடலை, 1 கப்பு பார்த்திங்கன்னா பச்சரிசி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவி தண்ணி போட்டு ஊற வச்சிட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊற வச்சிட்டேன். இந்த மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி கஞ்சி வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை சம்பா தான். அதுக்கப்புறம் தான் கருப்பு கவுனின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒன்றும் பாதியாக மிக்சியில் லைட்டாக குறைன்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி குக்கரில் ஏதோ விசில் வரல. ஸோ அதெல்லாம் ஸ்லோலியே வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிட்டேன். வீட்டிலே நல்லா நைட்டு உர போட்டிருந்தேன். அந்த தயிர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அந்த கட்டியாக இருக்குல்ல அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிட்டேன். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன்னு சொல்லலாம். ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாகி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து நார்மலாக இனி ஃபுட் ஹேபிட் சாப்பிடக்கூடாது, நல்லா சேஞ்ச் பண்ணோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹேபிட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். காலையில் பார்த்திங்கன்னா டேட்ஸ் அண்டு நட்ஸு போட்டு மில்க் ஷேக் குடிச்சிருவேன் நானும் ஹஸ்பண்டும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஜூஸு, ஒரு நாள் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா கஞ்சி, ஒரு நாள் கருப்பு கவுனி கஞ்சி, ஒரு நாள் சாலடு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து சாப்பிட்ருவேன். பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி.
ஒரு நாள் எதுவுமே சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, எதுவுமே சாப்பிட்லன்னா மேங்கோ கட் பண்ணி சாப்பிட்ருவேன். மெயினாக வந்து இட்லி தோசையை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணணும், நல்லது தான், பட் நம்ம சேஞ்ச் பண்ணோம் நம்ம லைஃப்லன்றதுக்காக நான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் மத்தியானம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பொரியல், ஒரு கீரை, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு முட்டை. எதர் எக்கு வந்து மார்னிங் வந்து எக் தோசை சாப்பிட்டேன்னா மத்தியானம் வந்து முட்டை எடுக்க மாட்டேன், ப்ரோட்டீனுக்காக அதை எடுக்கிறேன். ஏன் அப்படி நான் வந்து மாற்றினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போவே ப்ரோட்டீன் கரெக்டாக நம்ம எடுத்தோன்னா பிற்காலத்தில் நம்மளுக்கு முட்டி வலி வராமல் இருக்கும். அது இல்லாமல் முருங்கைக்கீரை வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கும் போது ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு எனக்கு. ஈரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிடும்போதும் நல்லா வந்து வாரத்தில் நல்லா செம்மையாக இன்க்ரீஸ் ஆச்சு ஹீமோக்ளோபின்னு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கோங்கூரா வந்து பச்சடி பண்ணிடலாம் என் பையன் எழுந்துக்கிறதுக்குள்ளேன்னு சொல்லிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் வந்து தனியா, ஒரு 4-5 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயிலில் போட்டுட்டு இதை 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கட்டை கோங்கூரா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டேன். அந்த தண்ணியிலே இருக்கும், அதிலே வந்து அழகாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை பச்சடி தான் செய்ய போகிறோம். இதை நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது அந்த இலெல்லாம் அப்படியே சுருங்கிட்டு ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி கதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடர் நல்லா ஆற வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு நைஸாக வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு இருக்கும் நல்லெண்ணெய். இது ஏன் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறேன்னா, இது வந்து வச்சு சாப்பிட்றதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, நல்லா ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம்ல கோங்கூரா, அதாவது கோங்கூரான்றது புளிச்சக்கீரை. இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அயன் அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாள். இப்படி செய்ய டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாட்டிலன்னா செஞ்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் டெய்லி கொஞ்சம் தயிர் சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரீசெண்டாக தான் வந்து என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் ஏன் மாற்றினா பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் இஷ்யூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மாறணும்னா நம்ம மாறணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக தான் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். இதுக்கப்புறம் தண்ணி தெளிக்கவே தேவையில்லை, அதுவே எண்ணெய் அழகாக விடும். பார்த்திங்கன்னா எண்ணெய் அழகாக விட்டுருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சாவே அந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக லிபரேட் ஆகி வெளியே வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காகிடும். இதை வந்து பாட்டிலில் வந்து ஈரப்பதம், அதாவது ஈர ஸ்பூன் போடாமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணோன்னா இன்னும் ஒரு 10லேருந்து நான் வந்து ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அப்போ ஆயில் லிபரேட் ஆகி வந்துடுச்சு. இப்போ அடைக்கு வந்து நல்லா பருப்பு வந்து ஊறிடுச்சுல, அப்படி தொட்டு பார்த்தா அப்படி கிளிக் ஆகணும். அந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா என் பையனை போயிட்டு எழுப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். இந்த மாதிரி எப்படி படுத்துருக்கான், 5 மினிட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி தான் ஒப்பேற்றுவான். காலையில் எழுந்துக்கணுன்னா அவனுக்கு அவ்வளோ கஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் வந்து தோசை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பினிங்கன்னா சூப்பரான அடை தோசை ரெடி ஆகிடும். நான் வந்து என்னென்ன மாற்றிக்கிட்டேன் என்னென்னு பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேசிகிட்டே இருப்பேன், லொடன்னு. எல்லார்கிட்டே இதில் சொல்லணுமா வேணுமா அப்படின்னு இல்லாமல் எல்லார்கிட்டையுமே இதெல்லாம் சொல்லுவேன், எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். சில டைமில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளை வந்து வீக்னஸாக எடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்க நம்ம கேட்குற மாதிரி நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளே பற்றி பின்னாடி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறமா சொன்னதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுவேன், ஏன்டா இப்படி சொன்னோமோ அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு கடவுள் ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணுவார் சொல்லல, அந்த மாதிரி உடம்பு சரியில்லாத போது நம்மளை வந்து யாரும் நம்மளை உணர வச்சார் கடவுள். அதாவது நீ யாரையும் நம்பாத, உனக்கு நீ சுயநலமாக இரு, பொதுநலமாக இருந்ததெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து காட்டினார் கடவுள்னு சொல்லலாம். அடுத்தது வந்து நான் என்ன மாற்றிக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா, இப்போது எல்லாத்துக்கும் நான் வந்து நோவே சொல்ல மாட்டேன், எஸ்ன்னு சொல்லுவேன். யாரெல்லாம் என்ன தான் எது வேணாலும் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நோன்னு சொல்கிறதுக்கே எனக்கு தெரியாது.
அந்த பவுண்ட்ரி செட் பண்ணும்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து எனக்கு அந்த நோன்னு சொல்கிறது தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அவங்க எது சொன்னாலும் ஓகே ஓகே, இந்த ஆடுலாம் கசாப் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி தலையாட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் எது சொன்னாலும் அவங்கக்கிட்ட வந்து நோன்னு எனக்கு சொல்ல வராது. ஸோ அதே மாதிரி நோன்னு சொல்லாமையே பழகிட்டேன் இவ்வளோ வருஷமாக. எனக்குன்னு ஒரு உடம்பு சரியில்லாத வரும்போது மட்டும்தான் அது வந்து இது தப்பு, இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மனசே சொல்லுது. ஓகே, இவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறத விட நம்மளே மாற்றிக்கிறது தான் கெட்டிக்காரத்தனம். அதை தான் வந்து நான் வந்து மாறிட்டேன். இது 2வது பாயிண்ட்டு. நான் வந்து சிலது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். 3வது வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா, லைஃப்பில் வந்து யாருமே எந்த கட்டத்திலையும் வந்து நம்பாதீங்க. ஈவன் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட்மோஸ்ட் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பீங்க, அவங்கக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவீங்க. அது எல்லாமே ஷேர் பண்ணும்போதும் வந்து அப்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்னு அவங்க நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ அவங்க நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, காசு வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் வந்து 10 ரூபாய் இருந்தாலும் நீங்கள் வந்து சுயமாக நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் சம்பாதிக்கிறது, அது வந்து என் வாழ்க்கையில் வந்து அடிபட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் 100 ரூபாய் கேட்டார்னா அவர் 1000 ரூபாய் கொடுக்குற மென்டாலிட்டி உள்ள பர்சன். ஸோ வந்து அவரை நான் தப்பு சொல்லவே முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் முக்கியம். அது இல்லாமல் செல்ஃப் மணியும் முக்கியம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கெத்தாக இருக்கணும் வீட்டிலன்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு 10 ரூபாய் டெய்லி 10 ரூபானா கூட மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 3000 ரூபாய் ஆச்சுல்ல. அந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபானா சம்பாதிக்கிற மாதிரி வச்சுருக்கணும். ஏன்னா பிற்காலத்தில் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் வந்து இதை வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக சொல்கிறேன். என்ன இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என் பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வந்து 29 இயர்ஸ் தான் ஆகுது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து 31. ரீசெண்டாக வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. 4 இயர்ஸ் தான் மேரேஜ் ஆச்சு. ஒரு பாய் ஒரு கேர்ளுக்கு வந்து 3 இயர்ஸ், பாய்க்கு வந்து 1 இயர் கூட ஆகலை. பர்த்டேக்கு எல்லாம் கேக்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அந்த பாப்பாவுக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தாரு. ப்ளஸ் ஒரு ஒரு அமௌண்ட் வந்து பேங்க்கில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆப்வியஸ்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்குது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போது சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸும் போட்டிருக்க மாட்டாங்க. ஆப்வியஸாக வந்து அவங்க அமௌண்ட்டை வந்து வச்சுருக்காம இல்லாத சிச்சுவேஷனில் கேர்ள்ஸ் எப்படி தனியாக மேனேஜ் பண்ணணுமோ அது வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கும்போதே வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் இல்லைன்னா நான் என்னென்ன மேனேஜ் பண்ணணும், அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் தெரிய வச்சுக்கோங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே தெரிய வச்சுக்கோங்க. இது வந்து நான் முன்னாடி வந்து நான் பண்ணலை. ஒன்ஸ் அந்த பொண்ணு வந்து நான் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஐபி வந்து கண்டிப்பாக என் பையன் மேலே ஒரு 5000 போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 5000 போட்டேன். ஆனால் அது ஆப்வியஸ்லாக என்ன ஆச்சுன்னா, ஒரு மந்த் வந்து நான் கட்டாமல் விட்டுட்டேன். அது அப்படியே கட் ஆகிடுச்சு. அது திருப்பி வந்து ஆக்டிவேட் பண்ணணும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என் பேரில் போடுறதா ஹஸ்பண்ட் பேர் போடுறதான்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா என் பேர்லேயே நான் போட்டேன். ஏன்னா வந்து நாமினியாக வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதையே போட்டிருந்தேன். இன்னொன்று நான் என்ன மாற்றிக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா எழுஞ்சோடனே வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டிலேயே திரிவேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுக்கும்போது சுடிதார் போட்டுப்பேன். அப்போ நினச்சேன், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், காலையிலே வந்து நம்ம அழகாக நீட்டாக ரெடி பண்ணிட்டா என்ன, நம்மளே நம்ம செல்ஃப் லவ் பண்ணணும், செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நான் மாற்றினேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படியே இருந்தேன். ஒரு நாள் வந்து எங்கேயோ காலையில் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கடகடன்னு ரெடி ஆகி என்னையே நான் கண்ணாடியில் பார்க்கும்போது என்னையே நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். என்னடா இது, நம்ம நல்லாயிருக்கோம், நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயம் வந்து எனக்கு பிடிச்சத வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எனக்கு பிடிச்ச பெட் ஸ்ப்ரெட்டை வாங்கினேன், எனக்கு பிடிச்ச பில்லோ கவர்ஸை வாங்கி அதையே மாற்றினேன். ரூமை வந்து இது சொந்த வீடு இல்லை, வாடகை வீடுனால ஏதோ ஒன்று நம்ம மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த வீட்டில் நம்ம இருக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்ஸு
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினேன். ஈவன் 550 இருந்தால் கூட அந்த பெட்ஷீட்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்சி வாங்கி அது செய்யும்போது நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மாம்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்து குளிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக் பண்ணுவாங்க. ஒரே நைட்டியில் கொண்டைய போட்டு திரிவாங்க. அவங்களுக்குன்னு அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் நல்லா பணக்கார வீட்டில் இருக்கிறவங்க சலூன் போவாங்க, விதவிதமாக ட்ரெஸ் போடுவாங்க, ஷாப்பிங் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. சில பேருக்கு வந்து புக்ஸு படிக்கிறது பிடிக்கும். சில பேருக்கு வீட்டை நீட்டாக வச்சுக்கிறது பிடிக்கும். சில பேருக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்த்துக்கு தேவையான லட்டூஸு அந்த மாதிரி செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து என்ன பிடிக்கும் பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய ஹெல்த்தில் என்னென்னலாம் செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கைக்கீரை பொடி, அதுக்கப்புறம் கோங்கூரா தொக்கு, லட்டு அந்த மாதிரி எனக்கு செய்கிறது பிடிக்கும். ஸோ ஃப்ரீ டைமில் என்னென்ன இருக்கோ நான் டெய்லி ஒரு 11 மணிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பசிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நான் லட்டு எடுத்து எதனா ஒன்று செஞ்சு வச்சுருப்பேன். அதை வந்து சாப்பிடுவேன். அதே மாதிரி வீட்டை வந்து எப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலான்றதுக்காக கொஞ்சம் ஒட்டடை இருந்தால் கூட பிடிக்காது. அதை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி இருக்கிறதுல பிடிக்கும். சில டைமில் நீங்கள் நினச்சி பாருங்கள், ரொம்ப வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடே க்ளம்ஸியாக இருந்தால் கூட போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஆனால் நீங்கள் இதே பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பார்த்தீங்கன்னா வீடுன்னா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட் தான் ரீசன். எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வீங்க. அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் எனக்கு வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருந்துச்சு. என்னடா வீடு இவ்வளோ குப்பையாக இருக்கேன், நம்ம மாற்றி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒரு பாப்பா வச்சுட்டு நான் செஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதை மாற்றிக்கோங்க. உங்களுக்காக நீங்கள் வாழுங்க, அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ட்ரெஸ், உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பிடிக்குமோ, உங்களுக்கு ஷாப்பிங் போக பிடிக்குமா போங்க. உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை தனியாக போகணுன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போங்க, இல்லை இப்போ தான் வந்து கால் டாக்ஸி வந்துடுச்சு அந்த மாதிரி போங்க. நிறைய பேருக்கு வந்து இன்னொன்று என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, செல்ஃப் க்ரூம் பண்ணிக்க மாட்டாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது கரெக்டு. நான் வந்து ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னா, அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க, எனக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க. பழம் இல்லைம்மா, காஃபி தான் உனக்கு குடின்னு. நான் சொன்னேன், நான்லாம் ஒரு ஆளா, எனக்கு போய் எதுக்கு நீங்கள் காஃபிலாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நான் உங்களுக்கு பந்தா காட்டுங்க அப்படின்னு நான் சொல்லலை. உங்களே நீங்கள் ஃபஸ்ட்டு மதிங்க. உங்களே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சதோ, உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதே வந்து ரெவென்யூவாக மாற்றுங்க. இப்போது அதுதான் நான் செய்ய போகிறேன். இந்த வீடியோவில் அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷமாக எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். ஆனால் அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கல. அட்லாஸ்ட்டு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்னுடைய ரெசிபீஸ். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.